வணக்கம். சுகா இந்தியாவில் நான் உங்கள் மராஜ். கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியலங்க, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் லைனாக வரவே போட முடியல. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா புழல் ஜெயில் மகளிருக்கான பிரிவில் வந்து ட்ரைனிங் கொடுக்க போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா நல்ல அனுபவம் கிடச்சிது. அங்கே வந்து தப்பு செஞ்சவங்க தான் உள்ளே இருக்காங்க சொல்ல முடியாது, சந்தர்ப்ப சூழ்நிலையாக நிறைய பேர் இருக்கதா சொன்னாங்க. இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஜூட் பேக் ட்ரைனிங் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் தைச்சாங்க. இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு மிஷினே மறிக்க தெரியாது, எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும், கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு நானே வந்து என்ன பண்ணேன்னா டோர் மேட் பண்ணுறது, பேப்பர் பேக் பண்ணுறது, ஜுவல்லரி பண்ணுறது, ஹேண்ட் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து ஒரு திருப்திப்படுத்திட்டு வந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா விஐடி வேலூர் யூனிவர்சிட்டி இவங்க மூலமாக இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் கிடச்சிது. அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்லிம் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா 7க்கு 7 வந்து 2 துண்டு எடுத்துருக்கிறேன். 7க்கு 3 வந்து ஒரு துண்டு எடுத்துருக்கிறேன். தேவையான ஜிப்பு, டேப்பு, தேவையான லைனிங் மெட்டீரியல், அவ்வளோதான். இதையும் ஒரு மடி மடிச்சுட்டு இது மேலே வச்சு தச்சிடலாம். இதுக்கப்புறம் ரன்னர் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், 2 ரன்னர் போட்டாச்சு. ரன்னர் போட்ட பிறகு இதை வந்து சென்டர் குறிச்சிக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு சென்டர் குறிச்சிட்டு இதில் வந்து இந்த லைனிங் மெட்டீரியல் வச்சு அப்படியே தைக்க வேண்டியது தான். எங்கே சென்டர் குறிச்சோமோ அந்த இடத்துல வச்சு ஒரு லைனிங் வச்சா போதும். அவ்வளோதான் இது வேலை. இதை அப்படியே மடித்து வச்சு நம்ம லைனிங் டேப்பு அடிச்சிட போகிறோம். இதை அப்படியே மடித்து வச்சுட்டு லைனிங் டேப்பு அடிச்சிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இது கீழேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். இப்போ கைப்பிடி பார்த்திங்கன்னா இதுலேயே இப்படியே நீட்டாக தைச்சிருவோம். அதுக்கு முன்னாடி இதில் எவ்வளோ தேவையோ முதல்ல அளந்துக்கணும். இப்போ இங்கே விட்டோம் இல்லையா, இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம குறித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி குறித்து வச்சுட்டோம்னா அது வரைக்கும் நம்ம டேப்பை தைக்கணும். கட் பண்ணிக்கோங்க.
இது வந்து ஸ்லிம் பேக்குன்றதுனால ஹேண்டில் வந்து பெருசாக வச்சுருக்கோம். இப்போ அது அளவுக்கு முடிச்சிட்டோம், மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இதில் இணைக்க போகிறோம். இதை வந்து கடைசியிலே மடிச்சுட்டு ஒரு தையல் அடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகான ஸ்லிம் பேக் ரெடி ஆகிடும். இங்கே பார்த்தாலும் ஒரு ஜிப்பு இருக்கும், இப்படி பார்த்தாலும் ஒரு ஜிப்பு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.